ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். திருப்பதி போயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பாபநாசம் தான் போயிருந்தோம். இந்த கோவிலுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம். இது வந்து கிருஷ்ணர் கோவிலாம் பார்க்கும்போதே வந்து அழகாக இருந்துச்சு. என்ன ஒரு இயற்கையான அழகுங்க. மலைக்கு உள்ளே போயிட்டு கோயில் போக வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே திருப்பதி போனால் பெருமாளை பார்த்துட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கெல்லாம் போனதே கிடையாது. சரி, அதான் 2 days தங்கணும் இல்லைங்களா. சரி, இங்கெல்லாம் பார்க்கலன்றதுக்காக தான் வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி போனோம். போகிற இடமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பக்கமே வந்து நிறையா கடைகள்லாம் இருந்தது. டாய்ஸ்லேருந்து நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்தது. ஸ்நாக்ஸ் ஷாப்ஸுமே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து 100 ரூபா, எது எடுத்தாலும் 100 ரூபா அந்த மாதிரி தான் வந்து ரேட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது கிருஷ்ணர் கோயிலுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ட்ரெஸ்ஸஸும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி ஃபோட்டோஸு, நாராயணா ஃபோட்டோஸு, ஹேண்ட்பேக்ஸுன்னு நிறைய கடைகள் இருந்ததுங்க. எதுவும் கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இடம். ஃபஸ்ட் டைம் பார்த்ததோடு இருந்தாலுமே வந்து இயற்கையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு மலையில் பார்க்குறதுக்கு. எதிர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சாமி இருப்பார். அவரை போய் வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேயுமே க்யூ அதிகமாக இருந்தது. எப்பயுமே இங்கே போகிறவங்க, திருப்பதி போகிறவங்க இங்கே போயிட்டு தான் போவாங்களான்னு தெரியல. பட் லைன் வந்து ரொம்பவே இருந்துச்சு. இங்கேயுமே வந்து 5 rupees வந்து டோக்கன் மாதிரி வாங்கிட்டு தான் நம்ம சாமி பார்க்குள்ளே போனோம். சாமியை போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இங்கே ஒரு சாமி இருந்தாங்க, அவங்களுமே வணங்கிட்டு வந்துட்டோம். கீழே வந்துட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸில் 100 rupees கொடுத்துருந்தாங்க. துளசி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு தீபம் வந்து விற்கிறாங்க. நம்ம அதையுமே வந்து வாங்கிட்டு தான் வந்து அங்கே போய் விளக்கேற்றிக்கலாம். அது பௌர்ணமிக்கு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த தீபத்தை வாங்கி போய் சாமிக்கு வந்து ஏற்றினா நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு வந்து ஒரு இடம். இங்கே வந்து பார்த்தோன்னா சாதனா தேவின்னு ஒரு சாமி இருந்தாங்க. அவங்க என்ன சாமின்னு எனக்கு தெரியல. பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் கோயிலுமே இருக்காங்க. இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. ரொம்பவும் வந்து கீழே டவுனில் போய் இறங்கி சாமி பார்க்குற வரைக்கும் அங்கே வந்து புனித தீர்த்தம்னு சொல்லிட்டு மலையிலேருந்து எங்கேயோ இருந்து அந்த தண்ணி வந்து வந்துட்டுருக்கு. அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து தண்ணியை வந்து பிடிச்சிட்டு தலையை தைச்சி குடிச்சிக்கிறாங்க. வீட்டுக்குமே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தீபத்தை வந்து வாங்கிட்டு போய் ஏற்றி அங்கே வழிபட்டுக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னுட்டு. அங்கே வந்து வரதுக்கே மனசு வரலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி அவ்வளோ நாளாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணோன்ற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி போனது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அங்கேயுமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நாங்களுமே வந்து அந்த தீர்த்தத்தை போயிட்டு அங்கே போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைன் இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வீட்டுக்கெலாம் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. இந்த தண்ணி தாங்க அது. அதை போய் மேலே தெளிச்சிக்கிட்டு குடிச்சிக்கலாம் அந்த தண்ணியை. எந்த ஒரு உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆஞ்சநேயர் சாமி தான் அங்கேயுமே இருக்கார். நம்ம போய்ட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த தீபம் தான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சேல்ஸ் பண்ணுவாங்களாம். இதை அங்கே போனீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கி ஏற்றுறதுக்கு மறந்துடாதீங்க. ரொம்பவே நல்லது சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னவோ தெரியல, எப்பயுமே வந்து திருப்பதி போனாலே பௌர்ணமி டைமில் தான் போகிறோம். எப்போவுமே திருப்பதி போனால் எங்களை மாதிரி வந்து நேராக வந்து நாராயணா மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடாதீங்க. நம்ம செலவு பண்ணி போகிறோம், அங்கே இருக்க இடத்த ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்த கோயிலெலாம் வந்து பார்க்க வேண்டிய இடம்தான். ரொம்பவே நல்லா இருக்குது, மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது. இயற்கையான சூழலில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு அதெல்லாம் இருந்தாலுமே வந்து அந்த 2 days வந்து இந்த மாதிரி வந்து கோவில் ஸ்தலத்தில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது நம்ம உடம்புக்குமே நல்லது, நம்ம மனசுக்குமே நல்லது. அதனால் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க மறக்காமல். போகிற வழியே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இயற்கையை ரொம்ப விரும்புகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதேமாரியே வந்து தெய்வ பக்தி இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. பக்கத்துலேயே வந்து பாபநாசமும் இருக்குது. அங்கேயுமே வந்து போக வேண்டியதாக இருக்குது. நிறையா கடைகள் இருக்குது. நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிறவங்களுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாங்கிறது. பாபநாசம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கந்திருஷ்டிக்கு வைக்கிற பொம்மைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வீட்டில் எடுத்துன்னு வந்து மாட்டினோம்னா ரொம்ப நல்லது. எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது, கந்திருஷ்டிலாம் இருக்காது. நிறையா வந்து உட்டன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பூனு, மத்து,
அதெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு தோரணம், எப்பயுமே வந்து இந்த நிலவாசலில் வந்து தோரணம் வந்து கட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து தோரணம்லாம் நம்ம வாங்கி வச்சோம்னா அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாபநாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வரல, கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே மட்டும் ஒரு தடவை வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் இங்கே மட்டும் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக போயிட்டோம். அப்பயுமே தண்ணி வரல. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. அதிகமாக தண்ணி வர டைமில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அலோடு இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே வந்து நிறைய மங்கி தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பழம்லாம் வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். தேங்காய்லாம் வாங்கினோம்னா அது வந்து பிரசாதமாக வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. அங்கேயுமே வந்து கை காலெலாம் அலம்பிக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து சாமி பார்க்க போகணும். அங்கேயுமே வந்து சாமி இருக்காங்க. அங்கே போய்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டம் இருந்துச்சு. பௌர்ணமி டைமுன்றதுனால. எப்பயுமே பௌர்ணமி டைம் இந்த மாதிரி கூட்டம் இருக்குமான்னு தெரியல. சாமியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு, எப்பயுமே திருப்பதி போனால் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும் இல்லைங்களா, வாங்கிட்டு கிளம்பிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.